Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT and TET paper 2க்கான இங்கிலீஷோட முக்கியமான எக்ஸசைஸில் ஒன்று அனகிராம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அனகிராமோட டெஃபினேஷன் பார்க்குறோம். ஸோ அனகிராம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேஜ் எக்ஸாக்டாக உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 11ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் வைஸ் கிராமர் கவர் பண்ணும்போது நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு எக்ஸசைஸாக நம்ம கவர் பண்ணிக்கிட்டு வரும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் வேர்ட்ஸ் தனியாக கவர் பண்ணோம். அதாவது எக்ஸஸாக இருக்கக்கூடிய பிளெண்டிங் வேர்ட்ஸு இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ்க்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய அனகிராம்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஒரு 125 வர்றது போல். பிஃபோர் தட் அனகிராம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷன் பார்க்குறோம். அண்ட் அனகிராம் இஸ் எ வேர்ட் ஆர் எ ஃப்ரேஸ் ஃபார்ம்டு பை ரீஅரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் டிப்பிக்கலி யூஸிங் ஆல் த ஒரிஜினல் லெட்டர்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஸோ இப்போ ஒரு வார்த்தையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃப்ரேஸ்லேயோ இருக்கக்கூடிய வேர்டை ஒரு மீனிங் கொடுக்கும். அதை அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது அது இன்னொரு மீனிங்கை வந்து நமக்கு தரும். தட் இஸ் நத்திங் பட் அனகிராம். இது வந்து ஃப்ரேஸ்லேயுமே வந்து பயன்படுது. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி வேர்ட் யூசேஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நிறைய வார்த்தை உருவாக்கத்துக்காக தான் இந்த அனகிராமும் ஒரு டூலாக யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். லெமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், அது மெலன் அப்படின்னு சொல்லி ஒரு புது வார்த்தையை வந்து கொடுக்குது. ரெண்டுமே வந்து பழ வகையை சேர்ந்தது தான், ஆனால் வேறு வேறு இல்லைங்களா. ஸோ எல் அதில் இருக்கக்கூடிய எல் இங்கேயே இருக்குது, இ இருக்குது, MON அப்படியே மாறுது. அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டரும் மாறி ஒரு புது வார்த்தையை வந்து நமக்கு தரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அனகிராம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ட்ரை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்கள், எல்போ. ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ இல்லைங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், செக்ஷன். செக்ஷன் அப்படின்ற வேர்டு எப்படி மாறும்? நோட்டீசஸ். சரிங்களா. அடுத்து வியூவர், ரிவ்யூ. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் ரிப்பிள்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் அப்படின்னு மாற்றலாம். SLIPPER அப்படின்னு. அடுத்து பாருங்கள் நீட்லெஸ். இது எப்படி மாறும்? லெசன்ட் அப்படின்னு வரும். LESSENED. சரிங்களா. ஓகே, ஸோ எல்போ வந்து பிலோ, செக்ஷன், நோட்டீசஸ், வியூவர், ரிவ்யூ, ரிப்பிள்ஸ், ஸ்லிப்பர், நீட்லெஸ், லெசன்ட் அப்படின்னு அனகிராம் அமையுது. ஓகே, இப்போது இதில் A to Z பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு முறை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போனாலே போதுமானது. கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கும்போது மேட்ச் பண்ண சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்ட், கேட், எய்டு, ஐடியா, ஏப்பு, பி, ஆர், இயர், பேர், பியர். இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன வேர்ட்ஸு தான். நமக்கு எல்லாருக்கும் அதுக்கான மீனிங்ஸ் தெரியும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பீக், பேக், பெஸ்ட், பெட்ஸ், பாஸ், சோப்ஸ், கேஃப், ஃபேஸ், கேர், ரேஸ். தட் இஸ் அ நோட் இயர். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேர் அப்படின்ற வேர்டு எவ்வளோ அழகாக வந்து மாறி இருக்குன்னு பாருங்கள். டக்குன்னு பார்க்கும்போது 4 லெட்டராக இருந்தால் கூட ரொம்ப யோசிக்கிறது போல் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸில் இருக்கக்கூடியதை கூட நீங்கள் வந்து நுட்பமாக கவனிக்க வேண்டி வரும் எக்ஸாமில். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஸ், ஆக்ஸ், எர்த், ஹார்ட், ஃபாஸ்ட், ஃபேட்ஸ், ஃப்ளோ, உல்ஃப், காட், டாக். நெக்ஸ்ட் மார்ஸ், ராம்ஸ், மீட், டீம், மீட்ஸ், ஸ்டீம், நாப், பேன், நைட்டு, திங். நெக்ஸ்ட் ஒன் நோட், டோன், அவர்ஸ், சோர், பேட், டேப், பியர், ரீப், பின்ஸ், ஸ்பின். ஸோ தேர் இஸ் அ மிஸ்டேக் இயர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எஸ் வந்து வராது. பின்ஸு, ஸ்பின்னு. சரிங்களா. ஓகே, அடுத்து பாட்ஸ், ஸ்பாட். அண்ட் அகெயின் தேர் இஸ் அ நோட் இயர். பாட்ஸ்னால் ஸ்பாட்டு தான், இந்த எஸ் வந்து வராது. ஓகே, ரிங், கிரின், சின், ஸ்கின், ஸ்லிப், லிப்ஸ், டேப், பேட். நெக்ஸ்ட் டார், ரேட், டீ, ஈட், ஏர்ன், ரன், யூஸ், சூ, வார், ரா, வாஸ், சா, வெட், டியூ,
who, how, one, now, yap, pay. அடுத்து பாருங்கள், avenge, Geneva, bomb, lamb, blot, bolt, blow, bowl. Next one, brag, grab, chum, much, coal, cola, counts, tucson, diary, dairy, domains, Madison. Next, Dortier, Detroit, fired, fried, fringe, finger, Haston, Athens, iced, dice. Next, inch, chin, keen, knee, lamp, palm, last, salt, limped, dimple. அடுத்து lion, loin, looted, Toledo, lump, plum, march, charm, mash, hams, meals, Salem. பர்டிகுலர் ஒரு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மீன், mean, melon, lemon, moist, omits, more, Rome, needs, dense, nerved, Denver, none, neon, ocean, canoe, pace, cape, Pairs, Paris, pale, leap. அடுத்து parks, spark, pools, spool, sports, sport, post, stops, races, cares. Next one, reap, peer, reef, free, robed, board, rock, cork, roam, more. Next one, robes, pores, saint, Saturn, sails, seals, salts, loss, salvages, Las Vegas அப்படின்னு ஒன்றா வரணும் அந்த வேர்டு. ஓகே, அடுத்து ஷார்ப்பு, ஹார்ப்ஸு, ஷ்ரப், ப்ரஷ், சைரன், ரின்ஸு, ஸ்கிட்ஸ், டிஸ்க்ஸு, ஸ்கில், கில்ஸ், ஸ்னெயில், நெயில்ஸ், சோபர், ரோப்ஸ். அடுத்து சோலோ, ஓஸ்லோ, ஸ்ப்ரே, பிரேஸ், ஸ்டாக், டாக்ஸ், ஸ்டிக், டிக்ஸ், ட்ரிப், ட்ரிப்ஸ். ஸ்டடி, டஸ்டி, டீம், மீட், டூல்டு, டொலேடோ, ஓட்ஸ், ஸ்டவ், வெயிட்ஸ், வேஸ்ட், wasp, swaps, wells, swell, west, stew, what, thaw. ஸோ இந்த அனகிராம் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே முடியுது. வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ட்ரிக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாம் டைமில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து கண்டிப்பாக நம்மளோட நேரங்களை வந்து மிச்சப்படுத்தும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அங்கே நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. டைமும் வந்து கன்சியூம் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு டாப்பிக்கில் இருந்தும் தனித்தனியாக எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துட்டு வரோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.